Courier வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோங்க சார். கொரியரும் ஃப்ரீயா தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி வந்து ஃப்ரீயா பண்ணுவோம். கொரியர்ல பார்சல் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க சார். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு பில்லோ வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ரெண்டு பில்லோ வந்து ஃப்ரீயா கொடுக்குறோங்க சார். அது எலவம் பஞ்சி தான். பியூர் எலவம் பஞ்சிங்க சார். 777 பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம. அது கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட் கவர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோங்க சார். இதோட பெட் கவர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோங்க சார். கஸ்டமர் வந்து வெளியே வந்து அங்க இங்க தேடி வாங்கிட்டு இருக்க முடியாது. தலவாணி தனியா வாங்குனா எவ்வளவு வருங்க சார்? தலகாணி தனியா வாங்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா 300 ரூபாய் வருங்க சார் ஒரு தலகாணி. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பொருளே கிஃப்டா தரீங்க. 2000 ரூபாய்க்கு மேலேயே தருவோங்க சார். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க சார். அது போக வந்து 5 இயர் வாரண்டி நம்ம வந்து கொடுக்குறோங்க சார். இப்போ 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. வாரண்டி ஃபுல்லா இருக்குங்க சார். நம்மள்ட்ட 3 பில்லை வந்து ஃப்ரீயா கொடுக்குறோங்க சார். இதுக்கு 3 பில்லோ ஃப்ரீ. 3 பில்லோ வந்து ஃப்ரீயா கொடுக்குறோங்க சார். அது போக பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயா ஒன்று கொடுக்குறோங்க சார். இதுக்கு ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கு தலகாணியும் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஹாஸ்டல் பெட் பாத்தீங்கன்னா தலவாணி மட்டும் இல்லைங்க, பஞ்சுமே தராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம்லயே, அதாவது பாத்தீங்கன்னா 777லயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்தியா ஃபுல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோல இருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் பெட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2500 ரூபாங்க சார். வெறும் 2500 ரூபாங்க சார். இது மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3500 ரூபாங்க சார். நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 2500 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார். ஆமாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் காட் பார்க்க போகிறோங்க சார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7500 ரூபாங்க சார். வெறும் 7500. வெளி மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா வருங்க சார். நம்ம வந்து வெறும் 7500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க சார். ஆமாங்க சார். இதோட பார்த்தீங்கன்னா 2 தலகாணி ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். பெட்டு கவரும் ஃப்ரீங்க சார். டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க சார். ஆமாம் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயின் சைஸ் பார்க்க போகிறோங்க சார். குயின் சைஸ் வந்து நம்ம வந்து இந்த பெட்டுங்க சார். குயின் சைஸ் வந்து நம்ம வந்து வெறும் 10000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார். வெறும் 10000 ரூபாய்க்கு. ஆமாங்க சார். இது கூட வந்து தலகாணி ஃப்ரீ, பெட்டு கவரும் ஃப்ரீங்க சார். அது போக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் சைஸ் பார்க்க போகிறோங்க சார். கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 12000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார். ஆமாங்க சார். 12000 ரூபாய்க்கு பில்லோ ஃப்ரீங்க சார். ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். ஹாஸ்டல் பெட் ஃப்ரீ, பில்லோ ஃப்ரீ. பில்லோ ஃப்ரீங்க சார். எத்தனை பில்லோ கொடுக்குறீங்க? பில்லோ வந்து இதுக்கு 3 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். இதுக்கு 3 பில்லோ. ஆமாங்க சார். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். ஹாஸ்டல் பெட் ஃப்ரீயாக. ஆமாங்க சார். இது போக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி தந்துட்டுக்கிறோங்க சார். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வியாபார உலக சேனலில் இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எலவு மஞ்சி ஃபேக்ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூனிட் இருக்குங்கிறாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. இப்போ நம்ம கம்பெனி பேர், இந்த ஏரியா பேர் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்முருகன் அன்கோங்க சார். நம்ம அது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானி டு மேட்டூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கூலிக்கரன்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க சார். சார் அந்த லொக்கேஷன் தெரியலனா கூட நம்ம வந்து கூகுள் மேப் கூட ஷேர் பண்ணுறேங்க சார் வாட்ஸ்அப்பில். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இலவமஞ்சில் ஸ்டோர் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த குடோன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோங்க சார். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தான் வருங்க சார். இது ஃபுல்லாமே இது ஃபுல்லாக ஸ்டோரேஜுங்க சார். இப்போ ஸ்டோரேஜ்னா இது பஞ்சு மட்டும்தாங்களா இல்லை இது என்னது சார்? இலவம் பஞ்சு பஞ்சு பார்த்தீங்கன்னா அது விதையும் பஞ்சு வந்து மிக்சிங்காக இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கணுங்க சார். இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷினிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்குங்க சார். இதெல்லாம் மிஷினிங் ப்ராசஸ் இது வரைக்கும் இருக்குங்க சார். இந்த கடைசி வரைக்கும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பஞ்சு தனியாக விதை தனியாக வந்து ஜின்னிங் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோங்க சார். அது ப்ராசஸ் பண்ணி பஞ்சு தனியாக விதை தனியாக வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 5 மிஷின் வந்து நம்மள்ட்ட இருக்குங்க சார். 5 மிஷின். ஆமாங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் செக்ஷன் வந்து இங்கே எப்பயுமே வந்து இந்த இடத்துல தான் போட்டு இருப்பாங்க. அது என்ன தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆமாங்க சார். நம்ம வந்து பஞ்சு டிச்சிங் வந்து அங்கே தாங்க சார். நாம் வந்து பஞ்சு வந்து ஃபில் பண்ணிட்டு அங்கே வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க சார். இப்போ பெட்டு இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து சொல்கிறீங்க, அதில் எப்படின்னு ஸ்டேஜ் வரையாக காமிக்கிறீங்களா? காமிக்கிறேங்க சார்.
ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டாக் பண்ணியிருப்போங்க சார். ஸ்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா மிஷினிங் ப்ராசஸ் பண்ணிடுவோம். மிஷினிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 4 கேஜி மூட்டையில் வந்து பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டாகவும் பண்ணுறோம். அப்புறம் பஞ்சு கேட்டாங்கனாலும் வெளியே வந்து கடைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கணும். ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்க? ஆமாங்க சார். ஃப்ரீ டெலிவரினா எப்படி ஒரு 50-100 பெட்டு பண்ணுற மாதிரி இருக்குங்களா இல்லை எப்படி? ஃப்ரீ டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஒரு பெட்டு கேட்டாலும் கொடுப்போங்க சார். ஒரு பெட்டு கேட்டாலும் கொடுப்பீங்க? 100 பெட்டு கேட்டாலும் கொடுப்போங்க சார். ஹோம் டெலிவரி ஃப்ரீ. ஹோம் டெலிவரி ஃப்ரீ. ஆமாங்க சார். ஃபுல்லாக நம்மகிட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க சார். நாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுறோம். நம்ம இதுலேயே டெலிவரி பண்ணுறோம். அதுக்கு மேலே போகும்போதுங்க சார் நம்ம வந்து கொரியரில் வந்து பார்சல் பண்ணிடுவோம். கொரியரில் பார்சல். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள். கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க சார். ஓகேங்க. இப்போ இந்த இதெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நம்ம வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தோம்னா எப்படி நம்ம நம்புறது? இது இலவம் பஞ்சு தான் போடுறீங்களான்னு எப்படி நம்புறது நம்ம? சார் நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து பியூர் இலவம் பஞ்சு தான் 777 பிராண்டு இருக்கு. பிராண்டு நேம் கேட்டிங்கன்னாவே ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க சார் நம்மளுது. அது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து நான் நேரில் வந்து வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். நேரில் வந்து இங்கேருந்து 3 to 5 hours ஆகும் ஒரு பெட்டு செய்யறதுக்கு. நாம் வந்து இருந்து வாங்கிட்டு போயிடலாங்க சார். அப்படி இல்லைனாலும் நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் இங்கே இருக்குங்க சார். வீடியோ அதையும் காட்டி இப்போ வர முடியாத சூழ்நிலையில் வீடியோ ஃபுட்டேஜ் நாங்கள் சென்ட் பண்ணுறோங்க சார். இப்போ வந்து 3 மணி நேரத்தில் நம்ம என்ன கலர் கேட்குறோமோ, என்ன சைஸில் கேட்குறோமோ, என்ன கலரு, என்ன சைஸு, என்ன பெட்டு, எல்லா சைஸும் நம்மள்ட்ட இருக்குங்க சார். 1 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார். இப்போ நம்மக்கிட்ட என்ன 1 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் பண்ணி. இப்போ நம்மகிட்ட வந்து ஆவரேஜாக அதிக சைஸ் இல்லாத ஒரு 7.5 இருக்குது, 8.5 இருக்குது, இது மாதிரிலாம் இருந்தால் ரூம் சைஸ் இருந்தால் ரெடி பண்ண முடியுங்களா? எல்லாமே பண்ணி கொடுக்கலாங்க சார். எல்லாமே 10 எந்த சைஸ் கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். எந்த சைஸ் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க. நம்ம கலர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு கலரும் சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்லேயே. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 50 கலருக்கு மேலே இருக்குங்க சார். அதுக்கு என்ன கலரை வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 3 to 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். சார் நம்ம பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு விதையும் பஞ்சு வந்து தனியாக பிரித்து எடுக்கிறோங்க சார். இது வந்து இலவம் பஞ்சு காய்ங்க சார். இந்த இலவம் பஞ்சு காயை வந்து இந்த தொல்லி தனியாக பிரிச்சுருவோங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சு தனியாக விதையும் இருக்குது, மிக்சிங் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விதை தெரியும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து மிஷினிங் ப்ராசஸ் பண்ண போகிறோங்க சார். அந்த மிஷினிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா தண்டு பஞ்சு விதை 3 வந்து மிக்சிங் ஆகிருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினிங் ப்ராசஸ் அடுத்து மிஷினிங் விட்டதுக்கப்புறம் பியூர் இலவம் பஞ்சு அங்கேயும் வெயிட்டான பொருளில் இங்கே ஸ்டோர் ஆகிருக்குங்க சார். விதை தனியாக இங்கே வந்துடும். விதை தனியாக தண்டு தனியாக வந்து இங்கே ஸ்டோர் ஆகிக்குங்க சார். வெயிட்லெஸ்ஸான பொருள் மட்டும் அங்கே போகுங்க சார். அந்த யூனிட்ல பின்னாடி போயிருங்க சார். இப்போ அந்த பஞ்சு நம்ம போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க சார். இலவம் பஞ்சு காயிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டு தனியாக பஞ்சு தனியாக பிரிக்க போகிறோங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஜின்னிங் மிஷின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பஞ்சு எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா பஞ்சு ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது ஏர்லேயே வந்து பறக்கக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஜின்னிங் பண்ணோம்னா அந்த அப்படியே வந்து பறந்து வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த பஞ்சிலேருந்து தாங்க சார் நம்ம அடுத்து வந்து பேக் பண்ண போகிறோம். இந்த பேக் பண்ணி அடுத்து வந்து பெட்டு பில்லோ இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பஞ்சு தான் அப்படி கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆமாங்க சார். இதுதான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 500 மூட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 5 kg சார். நாம் வந்து டோட்டலாக 500 மூட்டை வந்து மொத்தம் நம்மள்ட்ட 6 மில்லு இருக்குங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ணுற யூனிட் வந்து இருக்குங்க சார். அந்த வந்து பஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஜின்னிங்கில் ஓடினது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம பேக்கேஜ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து 4 kg இருக்குது, 5 kg இருக்குது. நம்ம வந்து 2 மூட்டையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோங்க சார். நம்ம பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா 777 பிராண்டு. ஆமாங்க சார். நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் 777 பிராண்டு. இது இப்போ ஹோல்சேலாக தான் கொடுப்பீங்களா? ஒரு 20-30 மூட்டை தான் கொடுப்பீங்களா? இல்லை ஒரு மூட்டைனாலும் கொடுப்பீங்களா சார்? நம்ம ஒரு மூட்டை கேட்டாலும் கொடுப்போம், 100 மூட்டை கேட்டிங்கனாலும் கொடுப்போங்க சார். நம்ம இது வந்து ஹோல்சேலாகவும் கிடைக்கும், ரீட்டெயிலாகவும் கிடைக்கும். பஞ்சு வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம். பஞ்சு வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாங்க சார். நாம் வந்து பெட்டும் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுக்கிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியை பார்த்தோம் எப்படி அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு இலவம் பெஞ்சு பார்த்தோம் இப்போ இதெல்லாம் என்னென்னா சாம்பிள்ஸ் ரூமுங்களா சார் ஆமாங்க சார் இது வந்து நம்ம வந்து பெட் செக்ஷன் சார் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பெட் இருக்குங்க சார் நம்ம வந்து 2 இன்ச் திக்னஸ்லேருந்து 12 இன்ச் திக்னஸ் வரையும் பண்ணிட்டு இருக்கிறோங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் காட் பெட் இருக்குங்க சார் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் காட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா குயின் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் இருக்குங்க சார் அதுக்கு மேலே நம்ம வந்து கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ எல்லா சைஸும் பண்ணிட்டு இருக்காங்க சார் பெட்டில் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம சார் நம்ம பெட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலேருந்து இருக்குங்க சார் ஆமாங்க சார் அது பேபி பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் வந்து பண்ணி தராங்க சார் அது வந்து 1000 ரூபா மினிமம் நிறைய பேர் இப்போல்லாம் ஒரு சின்ன ரூமு அது மாதிரிலாம் இருக்கும் ஆமாங்க சார் அது மாதிரி இருக்கிறப்ப அந்த சைஸுக்கு ஒரு கஸ்டமைஸ் சைஸுக்கு அவங்க கேட்குற சைஸுக்கே பெட்டுலாம் ரெடி பண்ணி தர முடியுமா நம்மளால சார் அவங்க என்ன சைஸ் கேட்டாலும் நாங்கள் பண்ணி தரோங்க சார் என்ன சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி தரோங்க சார் கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி தரோம் இப்போ இதனோட திக்னஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இது பண்ணுவீங்க நாம வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 6 இன்ச் திக்னஸ் எல்லா பெட்டுக்கு வந்து காமனாக பண்ணிட்டு இருக்காங்க சார் 6 இன்ச் திக்னஸ்ங்க சார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து என்ன சைஸ் கேட்குறாங்களோ 6 இன்ச் கேட்டாலும் பண்ணி தருவோம் 4 இன்ச் கேட்டாலும் பண்ணி தருவோம் 8 இன்ச் கேட்டாலும் பண்ணி தருவோங்க சார் அதில் வந்து என்ன சைஸ் வேணாலும் பண்ணி தரலாங்க சார் என்ன சைஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து 6 இன்ச் திக்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாங்க சார் ஃபுல்லாக ஸ்டாக்கே இவ்வளோ வச்சிருக்கிறீங்க ஆமாங்க சார் சப்போஸ் இப்போ வந்து நேரில் வந்து கஸ்டமர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுறது சார் கஸ்டமர் இங்கே வந்து நேர்லி இருந்து ஒரு பெட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 to 4 hours ஆகுங்க சார் 3 to 4 hours இருந்து நேர்லி இருந்து வாங்கிட்டும் போயிடலாங்க சார் இப்போ நம்மளால நேரில் வர முடியலன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸே இருக்குங்களா நம்மகிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸு இருக்குங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கூட வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கேமரா வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணு அவங்க என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த பெட்டு வந்து நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புகிறோங்க சார் அது போக நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாங்க சார் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாங்க சார் கண்டிப்பாக இப்போ வந்து மெத்தைக்கான வந்து அது காமனாக அதே கலரில் கூட பில்லோவும் நம்ம ரெடி பண்ணி தரோம் பில்லோவும் வந்து அதே கலர் சேம் கலர் பண்ணி தரோங்க சார் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெட் கவர் ஃப்ரீயாக தரோம் டெலிவரி ஃப்ரீயாக தரோம் என்ன சைஸ் வேணாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோங்க சார் சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்கோசரம் கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்க சார் நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவானியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கடை 100 கடைக்கு மேலே இருக்குங்க சார் அது போக வெளியே தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை இருக்கு அந்த கடையெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம வந்து ப்ரைஸ் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் கம்மியாக இருக்குங்க சார் கம்மியாக தான் இருக்கு ப்ரைஸே கம்மியாக தான் இருக்கு நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பஞ்சிலேருந்து நம்ம வந்து சொந்தமாக வாங்கி நாம் பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோங்க சார் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக கஸ்டமருக்கு வந்து உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோங்க சார் உற்பத்தி விலைக்கே ஆமாங்க சார் ஓகேங்க சரிங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமாங்க சார் ஆமாங்க இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு நம்ம கிட்ட சார் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டு வெளியே பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே நாமளே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கு மேலே டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக போகல நம்ம வந்து கொரியர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க சார் கொரியரும் ஃப்ரீயாக தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறோங்க சார் ஆமாங்க சார் சரிங்க இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க சார் நம்ம வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபா பே பண்ண போதுங்க சார் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டு வந்து கஸ்டமர் டோர் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து அமௌண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பே பண்ணால் போதுங்க சார் செக் பண்ணி பார்த்து சரி நம்மகிட்ட என்னென்ன சைஸ் இருக்குது பெட்டு டிசைன்ஸ்லாம் பார்க்கலாங்களா பார்க்கலாங்க சார் சார் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் பெட் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஹாஸ்டல் பெட்டு இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5க்கு 6.25ங்க சார் 2.5க்கு 6.25 நம்ம இதுக்கு வந்து ஹாஸ்டல் பெட்டு வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கூலு காலேஜு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க சார் இது வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து சுருட்டி அப்படியே ரோல் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க சார் இதுக்கு வந்து கூட வந்து நம்ம ஒரு பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது பில்லோவும் ஃப்ரீ ஆமாங்க சார் வெளியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வரும் நம்ம வந்து வெறும் 2500 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறோங்க சார் இலவம் மஞ்சு மெத்தையே நம்ம 2500 ரூபாய்க்கு தான் பண்ணி தந்துட்டுக்கிறோங்க சார் ஓகே அடுத்த சைஸ் என்னங்க சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் கட் பார்க்க போகிறோங்க சார் சார் நம்ம வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கட் பார்க்க போகிறோங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாங்க சார் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6.25ங்க சார் 4க்கு 6.25 இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுங்க சார் 6 இன்ச்சு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் 2 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார் பியூர் இலவம் பஞ்சுங்க சார் 777 பிராண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறோம் நம்ம அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு கவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார் பெட்டு கவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார் கஸ்டமர் வந்து வெளியே வந்து அங்கே இங்கேயும் தேடி வாங்கிட்டு இருக்க முடியாது நாமளே வந்து இது தனியாக வந்து இதையும் கொடுத்துட்றோங்க சார்
இது கவர் என்ன ரேட் வருதுங்க சார் நம்ம பெட்டு கவர் பார்த்தீங்கன்னா 1200 வருதுங்க சார். நாம் வந்து ஆஃபர் பண்ணி தலவாணி தனியாக வாங்கினா எவ்வளோ வருதுங்க சார்? தலகாணி தனியாக வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 300 வருங்க சார் ஒரு தலகாணி. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பொருளே கிஃப்டாக தரீங்க. 2000 மேலேயே தருவோங்க சார். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க சார். அது போக வந்து 5 இயர் வாரண்டி நம்ம வந்து கொடுக்குறோங்க சார். இப்போ 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. வாரண்டி ஃபுல்லாக இருக்குங்க சார் நம்மள்ட்ட. 5 இயர்க்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுறேங்க சார். சரி ஓகேங்க. அடுத்து பேசணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயின் சைஸ் பார்க்க போகிறோங்க சார். குயின் சைஸ் வந்து இதுதாங்க சார் நம்ம பெட்டு. குயின் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5க்கு 6 வருங்க சார். 5க்கு 6 நாம் வந்து ஸ்டாண்டர்டாக 6 இன்ச் திக்னஸில் தாங்க சார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க சார். கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க 1 இன்ச் திக்னஸ். இப்போ இந்த திக்னஸ் அதிகப்படுத்தி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம் இல்லைங்க சார்? நம்ம வந்து இதோட திக்னஸ் வந்து 8 இன்ச்சு கேட்டாலும் நாங்கள் பண்ணி தந்துட்டுக்கிறோங்க சார். 8 இன்ச்சு கேட்டாலும் பண்ணி தரோம். இதோட கம்மியாக வேணும்னாலும் பண்ணி தந்துட்டுக்கிறோங்க சார். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலகாணியும் வந்து 2 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். ஆமாங்க சார். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு கவரும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சொன்ன சைஸுக்கான ஒரு அன்சைஸ் இருந்தாலும் அதுவுமே நம்ம ரெடி பண்ணி தரோம் அப்படிதானே சார்? என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார். கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோங்க சார். அடுத்து என்ன சைஸ் சார்? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிங் சைஸ் பார்க்க போகிறோங்க சார். இதுதான் சைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸு. கிங் சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டு பில்லோ வந்து 3 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். ஓ, இதுக்கு 3 பில்லோ ஃப்ரீ. 3 பில்லோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறோங்க சார். இதுக்கு ஹாஸ்டல் பெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதுக்கு தலகாணியும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஹாஸ்டல் பெட்டு பார்த்தீங்கன்னா இது 2500 நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் கிங் சைஸுக்கு மட்டும். அது போக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ தமிழ்நாடு முழுசா. அதுக்கு வந்து பெட் கவரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். கிங் சைஸில் பெட் கவரும் ஃப்ரீங்க சார். தலகாணி ஃப்ரீ, பெட் கவரும் ஃப்ரீ. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டு ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 12000 வருங்க சார். வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 14000 வரும். நாம் வந்து வெறும் 12000 கொடுக்குறோங்க சார். 12000 தான். ஆமாங்க சார். இதில் ஸ்டிச்சிங் இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இதெல்லாம் சார்? நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளமே இல்லைங்க சார். இதுக்கு வந்து நம்ம வந்து 5 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ஸ்டிச்சிங்க்கு, துணிக்கு, பஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து 5 இயர் வாரண்டி கொடுக்குறோம். டோட்டல் ஃபெட்டுக்கு வந்து 5 இயர் வாரண்டி கொடுக்குறோங்க சார். அதில் எனி கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரிங்க சார், நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்தோம். பெட்டு மட்டும் தான் தனியாக பெட்டு மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை பில்லோ எப்படியா தனியாக வாங்கிக்கலாங்களா சார்? நம்ம பில்லோ வந்து தனியாக வாங்கிக்கலாங்க சார். நம்ம வந்து அதை ஆர்டர் போட்டு என்ன சைஸ் வேணும்னாலும் நம்ம வந்து பில்லோ வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சார். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டுருக்குறாங்க சார். 20க்கு 30ங்க சார் சைஸு. 20க்கு 30 இந்த சைஸ் வேணும்னு பண்ணிக்கலாம். என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம வந்து படி தந்துட்டுக்கிறோங்க சார். நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 24ங்க சார். 14க்கு 24. 14க்கு 24 இந்த சைஸ் வந்து காமனாக எல்லா பெட்டுக்கும் வந்து 14க்கு 24 சைஸ் பண்ணிட்டு. அது போக கஸ்டமர் என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுக்கிறோம். இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறீங்களா நினைப்பீங்க, ஒரு இலவம் பஞ்சு வந்து நாமளே தயாரிக்கலாம், ஒரு சிறு தொழிலில் தயாரிக்கலாம் நினைப்பீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெத்த தலவாணி மட்டும் இல்லைங்க, பஞ்சுமே தராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் நேம்லேயே, அதாவது பார்த்தீங்கன்னா 777லேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் இந்தியா ஃபுல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோலேருந்து நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் வாங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு ரேட்டு தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்கள். பார்த்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெட்டோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் பெட்டு, அதே மாதிரி சிங்கிள் பெட்டு, குயின் சைஸ் பெட்டு எல்லா சைஸும் நம்ம காமிச்சிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பெட்டு வந்து இன்னும் ஒரு கஸ்டமைஸ், அதாவது அன்சைஸ் பெட்டு வேணும்னாலும் ஃபுல்லாக இவங்க ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃபர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கவர் ஃப்ரீ, பில்லோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டு இதுதான் கலர்ஸ்ன்னு கிடையாதுங்க, கிட்ட பார்த்தீங்கன்னா 50 கலர்ஸ் 50 டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து, அதாவது உங்கள் வீட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி கூட வந்து அந்த கலர்ஸ் டிசைன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வந்து டிசைன்ஸ்னு போட்டு அனுப்பிச்சிங்கனாவே போதும். இவங்ககிட்ட இருக்கிறத வந்து டிசைன் சென்ட் பண்ணுறாங்க. அதிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளாரியே இவங்க ஃபுல்லாக பெட்டு ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் உங்களால் வர முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் ஜஸ்ட் பே பண்ணிங்கனாவே போதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்தடி பணம் கொடுத்தா போதும். என்னடா இவங்க வந்தடி பணம் கொடுக்குறேன்னா இதில் இலவம் பஞ்சு தான் இருக்கா என்னன்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலியமாகவே ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவரேஜ் பண்ணி போட்டிருப்போம். ஃபேக்ட்ரியிலேருந்து எல்லாம் A to Z. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லைக் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.